பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் இந்த ஊழியம் தொடங்கி 6 வருடம் முடிந்து 7வது வருஷத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். 6 வருஷமும் தேவன் கிருபையாய் பாதுகாத்தார். அதற்காக நன்றி சொல்ல முடியான ஒரு நேரம்தான் இந்த நேரம். சங்கீதம் 34:1 நாம் பார்க்கும்போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாருங்க. அதுபோல் எல்லாவற்றுக்கும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அல்லவா? எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் எந்த காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன். அப்போ அவரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள். இந்த டிவி ஊழியத்திற்காக ஜெபித்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீர்கள். இந்த நாளிலும் கூட இந்த டிவி ஊழியத்திற்காக ஜெபித்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்னிடத்தில் சொல்லுவார்கள், ஐயா உங்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார், நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார்கள். என்னை நேரே பார்க்க முடியாது, பார்க்காதவர்கள், டிவியில் பார்த்தவர்கள் அநேகர் ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கிறவங்க யாவருக்கும் உண்மையிலே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மட்டும் அல்ல, சிலர் இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறீங்க. சில நெருக்கத்தின் மத்தியிலையும் ஒரு சிலர் உதவி செய்கிறது நினைக்கும் போது மிகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். காரணம் என்னவென்றால், இந்த ஊழியமானது இது பணத்தை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் அல்ல, ஆண்டுடைய வார்த்தையை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இந்த தொலைக்காட்சி ஊழியம் கூட நாங்களா இதை செய்ய தொடங்கலை, நாங்களா இதை ஆரம்பிக்கலை, நாங்களா இதை செய்கிறதற்கு எங்களுக்கு அதற்கேற்ற பணமோ பொருளோ எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தையின் மேலே வைத்திருக்கிற விசுவாசம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வார்த்தையை தான் இயேசு சொன்னார், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. அந்த வார்த்தையின்படி தேவ சமூகத்தில் அவர் கொடுத்த ஒரு ஊழியம்தான் இந்த தொலைக்காட்சி ஊழியம். அதற்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். கொடுத்த உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்நாட்களிலே இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தை, இந்த தொலைக்காட்சியை பார்க்கும்படியாக சொல்லி பலருக்கும் இன்றைக்கு உற்சாகப்படுத்துகிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் இந்த யூடியூப் மூலமாகவும் செய்தி பார்க்குறீங்க. யூடியூப் மூலமாக சாம்சன் காமராஜ் அப்படிங்கிற பேரில் யூடியூப் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க. எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை குறித்து இந்த வேளையில் என்னுடைய மனைவி பாஸ்டம்மா அவங்க இப்பொழுது சில காரியங்களை, ஆண்டவர் சொன்ன சில காரியங்களையும் சாட்சியோடு சில வார்த்தைகளை பேசுவார்கள். நம்ம கேட்போம். கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களை நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த நாளை கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த டிவி ஊழியம் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிறதான இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த 6 வருட கால அளவும் கிருபையாய் கண்மணி போல் பாதுகாத்து தேவைகளை சந்தித்து எத்தனையோ சூழ்நிலைகள் எப்படி இது நான் தொடர்ந்து நடத்த போகிறோன்னு சொல்லி கலங்கி நின்ற நேரத்துலலாம் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் எங்களோடு பேசி
அவர் அந்த காரியங்களை நடத்தி தந்தார், தேவையை சந்தித்து வந்தார். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொன்ன போல, அடைக்கலமாக அனுகூலமான துணையாய் இருந்த தேவன் துணையாக தேவைகளை சந்தித்து ஆச்சரியமாய் நடத்தினார். நான் அவருக்கு மனப்பூர்வமாய் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 6 வருடங்களை நாங்கள் திரும்பி பார்ப்போமானால் நிச்சயமாகவே அவருக்கு நாங்கள் எத்தனை நாவிருந்தாலும், குடும்பமாக ஊழியத்தில் விசுவாச பிள்ளைகளை எடுத்துக்கிட்டாலும் யாருமே நாங்கள் நன்றி செலுத்த முடியாது. அவனமாய் கர்த்தர் வழிநடத்தி வருகிறார், இயேசு இன்னும் அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி நம்பிக்கை டிவியின் மூலமாய் பார்ப்பதற்காக எத்தனையோ பேர்கள். கடந்த நாட்களில் ஒரு நாள் ஒரு பாட்டி, வயசான பாட்டி, அம்மா நான் அந்த வார்த்தை கேட்கும்போது எனக்குள்ளே, நான் வயதானவள் தான், ஆனால் எனக்குள்ளே ஒரு புது பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி வார்த்தைகளை கேட்கும்போது மிகவும் ஆச்சரியமாய் அதிசயமா இருக்கும். அப்படிப்பட்டதான வார்த்தைகளை கேட்பது தான் இந்த 6 வருட காலங்கள். 6 என்று சொல்லும்போது ஏசப்பா முதலில் அற்புதம் செய்ததான கானாவூர் கல்யாண வீட்டிலே 6 கற்சாடிகளை தண்ணீர் நிரப்பி எப்படி திராட்சரசமாய் மாற்றினாரோ அதுபோலதான் இந்த 6 வருடங்களும் கடந்து போனது. தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆனால் எத்தனையோ ஜனங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்குறாங்க, அநேகர் ஜெபிக்கிறாங்க, அவங்களால கொடுக்க முடியாட்டாலும் அநேகமாய் ஜெபிக்கிறாங்க. ஜெபம் ஒரு நாள் வீணாய் போகாது. கேட்கிறதான உங்களுக்கும் கூட இந்த நாளில் நான் சொல்கிறதான வார்த்தை அதுதான், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். வார்த்தைகளை கேட்கும்போது ஆபத்து காலங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும்போது அவர்தான் நமக்கு அனுகூலமான துணை. மனுஷனுடைய துணையோ மனுஷனுடைய ஆலோசனையோ நமக்கு துணை நிற்காது. ஆனா அப்பா, நானா ஏதாவது ஒரு காரியங்கள் வந்ததுனாதான், அப்பா இந்த இடத்துல எங்களுக்கு யார்ப்பா துணை இருக்கிறார், எங்களுக்கு யார்ப்பா உதவி செய்வாங்க, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அவர், நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். டிவி ஊழியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், சபை ஊழியமா இருக்கட்டும், எந்த சூழ்நிலைகளிலும் அப்பாவை நோக்கி, அப்பா நீங்க தான்ப்பா எங்களுக்கு துணை செய்யணும்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு அவரை நோக்கி பார்க்கும்போது அநேக காரியங்களை அவர் எங்களோடு பேசி வழி நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஐயா, கடந்த நாட்களில் உபவாசம் இருக்கும்போது கிடைக்கப்பட்டதான அந்த வார்த்தை தான் டிவி ஊழியம். இன்னும் பல ஊழியங்களில் கர்த்தர் கிரியை செய்து வருகிறார். இன்றும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிறதான அந்த வார்த்தை உண்மை என்பதை கர்த்தர் நிரூபித்து வருகிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துகிறார். ஏன் சொன்னார், என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்ன நம்முடைய அப்பாவுடைய வார்த்தை அன்று மாத்திரமல்ல, இன்றும் விடுதலை தருகிறது, இன்றும் அற்புதங்களை செய்கிறது. அதற்காக நான் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அது நம்முடைய தகப்பன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு அவர் அடைக்கலமாகவும் இருக்கிறார், பக்கபலமாகவும் இருக்கிறார். நமக்கு ஆபத்து காலங்கள் வரும்போது பயப்படாதே என்று சொல்லி துணை நிற்கிறவராகவும் இருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவரை பார்த்துதான் அவர் பிரகாசம் அடைகிறார். அவரை பார்த்து, அவரை ஆராதித்து, அவரை பாடி துதித்து தான் ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறார். அதுபோல தாவீது அவருடைய அனுபவத்தில் எவ்வளவோ தாழ்த்தப்பட்டதான தாவீதா இருந்தாலும் கூட அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கலாம், அவர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பாரானால் நாம் அவருக்கு நன்றி செலுத்த அவரை துதிக்க அவரை ஆராதிக்கும் போது அவர் நிச்சயம் நமக்கு ஜெயம் தருவார். இந்த டிவி ஊழியத்தில் கூட நான் அதை தான் சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம
12 மணிக்கு ஜெபிக்கும் போது சொன்னாங்க, 6 வருஷம் முடிஞ்சிச்சு, இந்த 7வது வருஷம் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தின் வருஷமாய் மாறும் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்கும்போது சில காரியங்கள் பெரிய ஊழியக்காரவங்களா இருக்கட்டும், மற்றவங்க சொல்ற வார்த்தை எனக்குள்ள இருக்குமானால் அது அப்படியே பதிந்து அநேக நாட்கள் அதை சொல்லி ஜெபிக்கிறவளாய் நான் காணப்படுவேன். அதுபோல் நீங்களும் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது இது எனக்காகத்தான் வருகிறது என்று சொல்லி அதை நாம் அறிக்கை செய்து தினமும் அவருடைய முகத்தை பார்ப்போமானால் நிச்சயம் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த தாவீது கூட எத்தனையோ சூழ்நிலைகளிலும் அவன் ஒதுக்கப்பட்டவனாய், ஒரு ஆடுகளை மேய்த்தவனாய், தாழ்த்தப்பட்டவனாய் இருந்ததான தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்தார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இவன் சிறுவன் தானே, இவன் ஆடு மேய்க்க போகட்டும் சொல்லி அவனை ஒதுக்கி வைத்ததான அந்த தாவீதை அவர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி சித்த வைத்தார். அதுபோலதான எங்களுடைய வாழ்க்கையிலும் இவர்கள் ஒன்றுக்கு உதவ மாட்டார்கள் என்று சொல்லி ஒதுக்கி வைத்ததான எங்களை தான் இந்த கனமான ஊழியத்திற்கு அழைத்து இந்த கனமான டிவி ஊழியத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு நான் நன்றியுள்ளவர்களாய் இன்று மாத்திரமல்ல எப்பவும் எந்த சூழ்நிலைகளிலும் கடந்து வந்த காரியங்களை நினைத்து நினைத்து நான் அவரை துதிக்கிறவளாய் நான் காணப்படுகிறேன். அதே போல நீங்களும் கூட கேட்கிறதான வார்த்தைகள், கடந்து வந்ததான பாதைகள் ஒவ்வொன்றையும் நாம் நினைவு கூர்ந்து நாம் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொன்னா தாவீது ஆடுகளை மேய்க்க போகிறார். ஆனால் சின்னவராய் இருந்தா கூட அவருடைய பாடல்கள் அவர் எப்பொழுதுமே அவரையே நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்ததான தாவீதை எப்படி உயர்த்தினாரோ அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்த பாதைகளிலும் எத்தனையோ தாழ்மையான நேரங்கள், எத்தனையோ கண்ணீரான நேரங்களில் அவரை நோக்கி பார்க்கும்போது எங்களை பிரகாசிக்க செய்த தேவன். அதை நான் நினைத்து அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 34:1 சொன்னது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அவர் சொன்னதான நேரங்கள், நெருக்கமான நேரங்கள், நாம் அதை தனியாக யோசிப்போமானால் அவர் பல பாடுகள் மத்தியிலும் கடந்து வரும்போதுதான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் சொல்கிறார். அதுபோல் நாங்களும் கூட எத்தனையோ காரியங்களில் கடந்து வந்தாலும் அந்த இடத்திலும் அப்பா நீர் செய்த நன்மை பெரியது, நீர் எங்களை நடத்தி வந்த பாதை பெரியது, அதற்காக நாங்கள் உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஜெபிக்க 5வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்படிப்பட்டதான தாவீது அவரையே நோக்கி பார்த்ததினால், அவரையே ஆராதித்ததினால் நிச்சயம் ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் வெற்றி உண்டு. கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு, பதில் உண்டு. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிறதான வார்த்தை ஒவ்வொரு நாளும் அது ஒவ்வொருவருக்குள்ளும் பேசுகிறது. இன்றும் அற்புதம் செய்கிறதான வார்த்தை ஜீவனுள்ளதாயிருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவாது. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சிறு வயதிலே சொல்லப்பட்டதான வார்த்தைகள், சொப்பனங்கள், தீர்க்கதரிசன வார்த்தைகள் இன்றும் நிறைவேறுகிறது. ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதை நான் விசுவாசிக்கிறேன். அதன்படி என் தேவன் நடத்தி வருகிறார். இந்த தேவன் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எனவேதான் சங்கீதத்திலே நான் சொன்னது போல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லி சங்கீதம் 34:5-6 படிக்கிறோம். அதே போல அப்படிப்பட்டதான வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை பிடித்து எனக்கு என்று சொல்லி, நமக்கென்று சொல்லி அந்த வார்த்தைகளை அதிகமாய் நமக்கென்று உட்கொள்ள வேண்டும். யாருக்கோ என்று சொல்லி அல்ல, நம்ம டிவியில கேட்கிறதான வார்த்தைகளை கேட்டு எத்தனையோ பேர் சுகம் பெறுகிறாங்க. அதே போல சுகம் பெற்றவங்களும் இருக்கிறாங்க.
ஆசீர்வாதம் நன்மைகளை பெற்றவங்களும் இருக்கிறீங்க. ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் உட்கொண்டவர்களாக ஒரு ஆகாரத்தை எப்படி மனப்பூர்வமாய் ரசித்து நாம் புசிக்கிறோமோ அதுபோல் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் வரும்போது இது எனக்கு தான் அப்பா, நீங்க எனக்கு தான் பேசுறீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன், அதை எனக்கு நிறைவேற்றி தாங்கன்னு சொல்லி நாம் எதிர்பார்ப்போடு அதை கேட்கும் போது அந்த வார்த்தைகள் நம்மோடு பேசுகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நமக்கு நேராய் வரும்போது அது திரும்ப நமக்கு பலன் தருகிறதா இருக்கிறது. நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை நமக்கு தர வல்லதா இருக்கிறது. எனவேதான் இந்த டிவி ஊழியங்கள் 6 வருஷம் கடந்து போனது என்று சொல்லி நாங்கள் எத்தனை நேரங்கள் அதை யோசித்து பார்த்தாலும் எங்களால் யோசித்து பார்க்க முடியாது. அவ்வளவுக்கு மேலான எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. திருநெல்வேலியில ஊழியத்தில் இருக்கும்போது கர்த்தர் கொடுத்ததான இந்த காஞ்சிபுரம் ஊழியம், காஞ்சிபுரத்துக்கு கடந்து வரும்போது கர்த்தர் பேசின வார்த்தைகள் யாவும் இந்த நாட்களில் நிறைவேறுகிறது. இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தம் கூட அதுதான், அநேக காரியங்களை நான் செய்வேன், அது தாமதமாகாது. நான் சொன்னதான தரிசனங்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம். அதுபோல தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேறும். தரிசனங்களை ஏனோ தானே என்று விட்டு விடாதபடி அநேக காரியங்களை நாம் கேட்கும் போது அப்படியே விட்டுவிடக்கூடாது. அதை கடைபிடிக்கிறவர்களாய், அதை சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்து எதுவும் தகுதி இல்லாத எங்களை காஞ்சிபுரத்தில் கொண்டு வைத்து அவர் சொன்ன வார்த்தைகள் தான் ஒவ்வொன்றும் விலையேறப்பட்டதாய் இந்த நாட்களில் நிறைவேறுகிறது. நமக்கு கிடைக்கிற வார்த்தைகளை விலையேறப்பட்டதாக நாம் அதை காத்து அதற்காய் சொல்லி ஜெபிப்போமானால் நிச்சயம் டிவி ஊழியத்தில் டிவியை பார்க்கும்போது கூட அப்பா இந்த வார்த்தை எனக்காக தான், நான் அதை விசுவாசிக்கிறேன் சொல்லி நாம் விசுவாசித்து அறிக்கை செய்வோமானால் நிச்சயம் நான் ஜெயம் பெறுவோம். எனவே தான் சங்கீதம் 46 1வது வசனத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி அந்த ஆபத்து காலங்கள் வரும்போது அவரும் நமக்கு துணையாய் இருக்கிறார். அப்பா எனக்கு துணை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம உற்றார் உறவினரோ பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ அவர்களை கூப்பிடுவோமானால் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிடுவோமானால் அவர் உண்மையாய் நமக்கு அனுகூலமான துணையாய் பாதுகாப்பாய் நமக்கு ஒத்தாசை செய்வார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடுகள் தான், ஆனாலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் அவர் எங்களுக்கு அடைக்கலமாய் பக்கத்துணையாய் இருந்தபடினால் இந்த நாட்கள் வரையிலும் ஊழிய பாதையிலும் டிவி ஊழியத்தின் 6 வருஷ வாழ்க்கையிலும் கூட இந்த நாட்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டதை நாங்கள் நினைவு கூர்ந்து 7வது வருஷத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தொடர்ந்து இதற்காய் உதவி செய்கிற இதற்காய் ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த டிவி ஊழியத்தின் தாங்குங்க. அதே போல பார்த்து அந்த வார்த்தைகளை உங்களுக்காய் சொந்தமாக்கி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா 6 வருஷம் டிவி ஊழியத்தில் கடந்து வர கிருபை செய்தீங்கப்பா. அப்பா எங்களுடைய சுய பலமோ நாங்கள் கடந்து வந்ததான பாதைகள் எங்களுடைய பலமோ அல்லப்பா, உங்க சுத்த கிருபை. உங்க சுத்த கிருபை இல்லைன்னா என்றோ அழிந்து போயிருப்போம்ப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் உங்க சுத்த கிருபை என்று சொன்னது போல சுத்த கிருபையினால பாதுகாத்து வந்தீங்க. 6 வருஷம் ஊழியத்தையும் டிவி ஊழியத்தையும் ஆசீர்வதித்தீங்க. கொடுத்த தாங்கின ஜெபித்த உற்சாகப்படுத்தின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து கிருபைக்குள் மறைத்து கொள்ளும். துதிக்கு பாத்திராகிய இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நீங்கள் முன்பதாக பேசின என்னுடைய மனைவி கிரேனாப்பூ அவங்களுடைய
சாட்சியும் அனுபவத்தையும் நீங்கள் சொன்னாங்க, கேட்டீங்க. உண்மையிலே இந்த ஊழியத்திற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறீங்க. அவங்களும் இந்த ஊழியத்திற்காக அதிகமாக ஜெபிக்கிறது நிமித்தமாக இந்த நாளிலே அவங்க இந்த வார்த்தையை சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதுக்காக ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நாம் ஒரு வார்த்தையை நாம் பார்த்து நாம் முடிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துடைய பிந்தின பகுதியை வாசி கேட்கலாம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இதுதான் எங்களுடைய ஊழியத்தில் இருந்த காரியங்கள் என்னவென்றால், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஏற்ற விசுவாசம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்களுடைய விசுவாசம், தன் விசுவாசம். சொல்லுவாங்க, எனக்காக எங்கள் அம்மா ஜெபிக்கிறார்கள், எனக்காக என் குடும்பம் ஜெபிக்கிறது, எனக்காக என் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், எனக்காக என் மனைவி ஜெபிக்கிறார்கள். இப்படியெல்லாம் பலரும் பலவிதமாய் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். என்னை விட அவங்க ரொம்ப விசுவாசிக்கிறாங்க. ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது தன் விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன? இந்த விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைப்பான். அருமையானவர்களே, நான் முதலாவது காஞ்சிபுரத்திற்கு வரும்போது 1989 ஜூன் மாதம் 27ஆம் தேதி அங்கிருந்து புறப்படும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தை தான். உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன். அது மாத்திரமல்ல, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டுதான் காஞ்சிபுரத்துக்கு வந்தோம். காஞ்சிபுரம் எப்படிப்பட்ட ஊர் என்று சொன்னால், காஞ்சிபுரம் அதிகமாக இயேசுவை அறியாத ஒரு ஊர் தான் காஞ்சிபுரம். ஆனால் தேவன் எனக்கு இந்த காஞ்சிபுரத்திற்கு அவர் கொண்டு வந்து, அவர் தான் என்னை கொண்டு வந்தார். கொண்டு வரும்போது அந்த வார்த்தையை கொடுத்தார், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த வார்த்தையின்படிதான் இன்றைக்கு எங்களுடைய ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசி கேட்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பில்லை. பாருங்க, இங்க சொல்றாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரை குறித்தும் சில தரிசனங்கள் உண்டு. என்னை குறித்து தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். அருமையானவர்களே, 2004வது வருஷத்தில் தேவ சமூகத்திலே 40 நாள் உபவாசம் இருந்தேன். எதுவுமே சாப்பிடாம உபவாசம் இருக்கும்போது அப்ப ஆண்டவர் 2 காரியம் சொன்னார். ஒன்று, இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் போய் அந்தந்த மாநிலத்திற்காக நீ கால் வச்சு அந்த மாநிலத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். 2வது சொன்னாரு, உலகத்திற்கு நான் செய்தி அனுப்புவேன்னு சொன்னார். உலகத்திற்கு செய்தி அனுப்புறதா? அது எப்படி? அப்படிலாம் யோசித்தோம். அந்த நாட்களிலே நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த எங்களுடைய ஆலயத்தில் மேலே கூரை கூட போறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை. கூரை ஒழுகும். ஆனா கூரை ஒழுகும், அந்த கூரைக்கு பணம் போடுகிறதுக்கு, கூரை மாத்துறதுக்கு 15,000 ரூபாய் இல்லை. அப்பதான் இவ்வளவு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்திய தேசம் முழுவதும் போய் ஜெபம் பண்ணிட்டு வா, எல்லா மாநிலத்திலையும் போய் ஜெபம் பண்ணு. 2வது, உலகத்துக்கு நான் செய்தி அனுப்புவேன். இந்த 2 காரியமே நடக்க முடியாத காரியம். ஆனால் குறித்த காலத்திற்காக தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 2 வார்த்தை தேவன் சொன்னார். இது எப்படி நடக்கும் என்று கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த தரிசனம், அந்த வார்த்தையை நான் அதை கீழ்ப்படிந்து செய்ய முடியாத சூழ்நிலை. ஏனென்றால் பார்க்கிற உலகத்தை, இது எப்படி பணம் தேவைப்படுது, பணத்துக்கு என்ன செய்கிறது? ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
அது மட்டுமல்ல, அவர் சொன்னார் இதெல்லாம் எப்படி நடக்கும். அவர் சொன்னார் வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னார். இதெல்லாம் இந்த நேரத்தில் வரல. ஏன்னா சூழ்நிலைகள் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இதெல்லாம் நடக்கும், இந்த சூழ்நிலை எப்படி நடக்கும் என்று சொல்லி. ஆனால் தேவன் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும்படி அவர் செய்து முடித்தார். இந்த தொலைக்காட்சி ஊழியம் கொரோனா நாட்களில் ஆரம்பிக்கப்பட்டது. லாக்டவுன், யார் எங்கேயும் போக முடியாது. அப்படி நேரத்தில் பணம் இருக்காது. அப்பந்தான் இந்த ஊழியத்தை தேவன் கொடுத்தார். அதுக்கு முன்பதாக இந்திய தேசம் முழுவதும் எல்லா மாநிலத்திலுமே ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இந்திய தேசத்தில் இருக்கிற 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள்லையும் போய் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்துக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு கொடுத்த ஊழியம் தான் இந்த தொலைக்காட்சி ஊழியம். 6 வருஷமும் எப்படி நடந்தது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நடத்தினது என்னன்னு சொன்னால், தேவனே நடத்தினார். அவர் சொன்ன வார்த்தை இந்நாள் வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால தான் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவருடைய உள்ளத்தில் அந்த ஊழியத்தை தாங்கும்படி சொன்னால் நீங்கள் தாங்கலாம். அது மாத்திரமல்ல, எங்களோடு சேர்ந்து நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்காளர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறீங்கன்னு சொன்னால் பங்காளர்களாய் மாறலாம். வெறும் பார்வையாளர்களாக மட்டுமல்ல, பங்காளர்களாக நீங்கள் மாறும்போது இன்னும் உங்களுக்காக அதிகமாக நாங்கள் ஜெபிப்போம். நம்ம எல்லாம் இணைந்து இந்த ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் கண்களை போட்டு ஜெபிப்போமா? பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையில் தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து இன்றைக்குள்ள இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து இந்த தொலைக்காட்சியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளையும், இன்றைக்கு தான் புதுசாக பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறப்பா. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும் என்று நாங்கள் தொடங்கினோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே அந்த விசுவாசத்தினாலே இதுவரைக்கும் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக நன்றிப்பா. கர்த்தாவே, இந்த ஊழியத்திற்காக இதுவரைக்கும் ஜெபித்த ஒவ்வொருவரையும் மீண்டுமாக அவர்களை நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. உமக்கு நன்றி செலுத்துறப்பா. இந்த ஊழியத்திற்காக நீர் அவனுடைய உள்ளத்தில் பேசி ஒரு சில இந்த ஊழியத்தை தாங்குறாங்கப்பா. அவங்களால முடிந்த உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறங்க தான். கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் விதைக்கிறோம். விதைக்கிறவர்களுக்கு விதையையும் புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று சொன்னீங்களே, அதுபோல யாரெல்லாம் விதைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ஆண்டவரே ஆகாரத்தையும், புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும், விதைக்கிறவர்களுக்கு பதியம் கொடுத்து ஆசீர்வதியும். இந்த 7வது வருஷம் எங்களுக்கு ஒரு செழிப்பான வருஷம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே, கர்த்தருடைய தாசன் சொன்னாங்கப்பா, இது அறுவடையின் காலம் என்று சொல்லி 6 வருஷம் விதைத்ததை இந்த 7வது வருஷத்தில் அது ஒரு அறுவடையின் நாட்களாக ஆண்டவர் நாங்கள் அதை நினைத்து அதை விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. பெரிய ஒரு அறுவடை இந்த ஊழியத்தின் மூலமாக, டிவி ஊழியத்தின் மூலமாக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போவதற்காக நன்றி செலுத்துகிறாங்க தாவே. இந்த வேளையில் தொலைக்காட்சி முன்பு அமர்ந்து ஜெபிக்கிற பிள்ளை வாழ்க்கையிலும் கூட இது ஒரு அறுவடைய நாட்களாக இருக்கட்டும் அப்பா. அன்றரை விதைத்திருக்கிறார்கள், கண்ணீர் விதைத்திருக்கிறார்கள், ஜெபத்தை விதைத்திருக்கிறார்கள், பணத்தை விதைத்திருக்கிறார்கள், வார்த்தையை விதைத்திருக்கிறார்கள், எல்லாம் விதைச்சிருக்கிறாங்கப்பா. எல்லாவற்றுக்குள்ள பலனை தேவன் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டீங்க. ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேங்க தான். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து இந்த தொலைக்காட்சியில் தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும், திங்கட்கிழமை மறு ஒலிபரப்பாக காலை 11 மணிக்கு இந்த செய்தி நீங்கள் பாருங்கள். யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இன்னும் இந்த செய்தி எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய செய்தி பெனியல் டிவியில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 1:30 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணிக்கும் அது ஆராதனையுடைய செய்தி வரும். அதையும் நீங்கள் பார்த்து நாமத்தை மையப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9669544983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி
bmttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.